நீங்கள் ஒரு வேளை ரஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா தென் திஸ் டுட்டோரியல் சீரீஸ் இஸ் ஃபார் யூ. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரஸ்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அண்ட் ஹவு கேன் வி ரன் அவர் ஃபர்ஸ்ட் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஸ்ட் லாங்குவேஜை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் rustlang.org/tools install அப்படின்ற இந்த பர்டிகுலர் வெப்சைட் போயிடுங்க. ஸோ அங்கே யூஸ் பண்ண இந்த ரஸ்டப் அப்படின்ற இந்த டூலை வச்சு உங்களால் ரஸ்ட்டை யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒருவேளை லினக்ஸ்லேயும் மேக்லேயும் யூஸ் ஆனால் இது ஒர்க் ஆகும். ஒருவேளை நீங்கள் விண்டோஸில் இருந்தீங்கன்னா WSL இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தென் யூ கேன் ஃபாலோ த சேம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் டுட்டோரியலுக்காக நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த ஒரு ஐடி யூஸ் பண்ணாலும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் சேம். நீங்கள் ஃபஸ்ட்டு ரஸ்ட் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கறதுக்கு rustc -version அப்படின்றத யூஸ் பண்ணிங்கன்னா ரஸ்ட் கம்பைலர் வெர்ஷன் என்ன அப்படின்றத காட்டும். லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இது என்னோடது லாஸ்ட் மார்ச்சில் அப்டேட் ஆனது. உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்த வெர்ஷன்ஸ் வரலாம். எப்படி நம்ம ஒரு ஃபஸ்ட் ரஸ்ட் ப்ராஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணுறது? அதுக்கு நம்ம கார்கோ நியூ ஹலோ வேர்ல்டு அதாவது ப்ராஜெக்ட் நேம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். உள்ளே போனோடனே யூ வில் கிரியேட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் இருக்கும். சோர்ஸ்க்குள்ளே main.rs gitignore ஃபைல் மற்றும் cargo.toml ஃபைல் இருக்கும். ஸோ இந்த main.rs ஃபைலில் இஸ் வெரி சிமிலர் டு ஜாவாவில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கீழே எல்லாமே வரும். சேம் இன் கேஸ் ஆஃப் ரஸ்ட்லேயும் இங்கே இந்த ஃபங்க்ஷன் இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் என்ன எழுதுனாலும் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எழுதிட்டு இந்த மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் லைப்ரரி ஃபைல் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு அப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷன் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த cargo.toml இஸ் வெரி சிமிலர் டு நம்மளோட package.json. Node.jsல டிஃப்ரெண்ட் npm பேக்கேஜஸ் இது பண்ணுவீங்களோ இங்கேயுமே நீங்கள் ரஸ்ட்டோட கிரேட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி இதில் வந்து println அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஜஸ்ட் இதை மறுபடியும் ஒரு காப்பி பண்ணிவிட்டு பேரையும் கொடுத்துருங்க. ஆல் யூ ஹேவ் இதை எப்படி நம்ம ரன் பண்ணுறது? ஜஸ்ட் கோ இன்சைட் யுவர் ஹலோ வேர்ல்டு டைரக்டரி அப்புறம் கார்கோ ரன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரன் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் கார்கோ யூஸ் பண்ணலனாலும் நீங்கள் உங்களால் ரஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் எழுத முடியும். அதை எப்படி பண்ணுறது? இங்கே என்ன பண்ணுறேன்னா ஐ கம் அவுட் ஆஃப் கார்கோ. I am going to create a new file called as test.rs. ஓகே, ஸோ இதில் நம்ம main.rs அப்படியே காப்பி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். test.rs போயிட்டீங்க. நெக்ஸ்ட் ஆல் யூ வாண்ட் டு டூ இஸ் இந்த test.rsஐ கம்பைல் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண rustc அப்படின்ற இது யூஸ் பண்ணிவிட்டு test.rs அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தென் your rust program will be compiled. ஸோ இங்கே முடிஞ்சவொடனே உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ரஸ்ட் பைனரி. ஸோ இதை எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னா ./test அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த 2 ways ஆஃப் ரன்னிங் அ ரஸ்ட் ப்ரோக்ராம். டேட்டா டைப்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் ஃபார் திஸ் அக்கௌண்ட் and share this video with your friends and family. அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சுதர்ஷன் கிருவானது. பாய்.